சாகர் மாமா சாகர் இது அம்மாது, இது அப்பாது. அவங்க ஞாபகமா இது ரெண்டும் கலந்து சாப்பிட போறேன். அப்படி பண்ணா அவங்களும் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவாங்கல்ல. ஓம் அம்மா அப்பா. I am safe. ஏண்டா கெட் டுகெதர் பார்ட்டிக்கு ஏண்டா வரல? நான் எங்கேயும் வர முடியாத சுச்சுவேஷன்ல இருந்தேன் அப்போ. எப்பா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா அவ சின்ன பிள்ளை மாதிரி ஓவரா பண்றாடா. ஆமா, என்னத்துக்கு நீ என்ன வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ண? நான் அனுப்பின ரிப்ளைக்கு நீ லவ் எமோஜி அனுப்பிட்ட. அதை பார்த்து பெரிய சண்டையே நடந்துச்சு என் வீட்டில். எப்பா அவ சரியான டாக்ஸிக்டா சாகர். அன்னைக்கு ஒன்று அழிச்சாலே அதை பார்த்து நான் ரொம்ப பயன்டா. அது இருக்கட்டும், அந்த சைக்கோ இங்கே எங்கேயும் வந்துடாதுல்ல? இங்கேயா? கண்டிப்பாக வரமாட்டா. இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறதே அவளுக்கு தெரியாது. நீ டென்ஷன் ஆகாத, ஓகேவா? எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டியா? ஃபோன்லேயே எல்லாருக்கும் சொல்லிட்டேன். பாகி, அன்னைக்கு நீ ஜேசிக்கு கொடுத்த வார்னிங்க்கு நம்ம டீமுக்கு நிறைய ஒர்க் கொடுக்குறான். விட்ரி, இப்ப எதுக்கு அவன் பேச்சு? பாகி, சாகர் மாதிரி இருக்கு. சாகரா? அவன் என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டான். சொல்லாம வெளில வந்துருவான் அவன். அவ்வளவு சீன்லாம் இல்ல. நீ யாரையோ பார்த்துட்டு சாகர்னு நினைச்சிருப்ப. நினைக்கெல்லாம் இல்ல பாகி, சாகர் தான். உதர் தேக்கோ. சாகர், இங்க என்ன பண்ற? ஆமா, நீ யாரு? அம்மா தாயே, நீதானா? உலகத்துல உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? ஏன் ஆளு கூடயே சுத்துற? பாக்யம் பாக்யம், நீ பேசினா உன்னை கொன்றுவேன். ஏற்கனவே கடுப்புல இருக்க. பொத்திட்டு இரு. சொல்லு, இவனை தவிர உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? இருக்காங்க. அப்படி இருக்காங்கன்னா அவங்க கூட போக வேண்டியதானே? ஏன் ஆளுதான் கிடைச்சானா? அப்படி இல்ல பாக்யம், சாகருக்காக தான் வந்தேன். சாகர் காகவா? இவனுக்காகவா? உனக்கு மறுபடியும் சொல்றேன், வா போனாலும் சரி, வாடா போடானாலும் சரி, திட்டுறதுனாலும் சரி, அடிக்கிறதுனாலும் சரி, வேற யாராவது உரிமை எடுத்துக்கிட்டா எனக்கு பிபி ஏறிடும். ஹிஸ் மை ஓன் ப்ராப்பர்ட்டி. பாக்யம், அவ்வளோ நாளும் சின்ன வயசுல இருந்து ஒரே ஸ்கூலு ஒரே காலேஜ்னு படிச்சதுனால பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஏண்டா வர? உன்னை யாராவது கேட்டாங்களாடா? உன்னை யாராவது கேட்டாங்களா? ஐயோ அடிக்காதம்மா, வலிக்கும்ல. வலிக்குமா? அவன் ஏன் லவர். திட்டணும்னா திட்டுவேன், அடிக்கணும்னா அடிப்பேன். உனக்கு என்ன? அடே நான் கிளம்புறேன்டா. என்னால நீ அடி வாங்குறது எனக்கு பார்க்க இஷ்டம் இல்லை. சரி பாய் பூஜா. பாய்டா சாகர். ஏய், திருந்த மாட்டியா நீ? நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன்டா. மார்ச் 5 என் மேரேஜ்டா. அப்படியா? சொல்லவே இல்லை. கங்க்ராட்ஸ் டி. மாப்பிள்ள என்ன பண்றாரு? சாஃப்ட்வேர்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். கண்டிப்பா வந்துடுறேன். கண்டிப்பா வந்துடுடா. சரி பாய். கல்யாணத்துக்கு போறியா? போய் ஆகணும்ல. ஆமா, நானும் கூட வரேன். என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நீ எதுக்கு? பரவாயில்ல, ஒன்னாவே போலாம். வெரி குட் பாய். வா வீட்டுக்கு போலாம். மோனிகா அக்கா, இந்த போன் உனக்கு தான். எனக்கு எதுக்குக்கா? வாங்கிக்கோ. நீ தனியா தானே இருக்க. நான் ஆபீஸ் போயிருவேன், உன் மாமா ரீல்ஸ் பண்றேன்னு சுத்திட்டு இருப்பான். உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா, உனக்கு யூடியூப்ல ஏதாவது பார்க்கணும்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. வாங்கிக்கோ. தேங்க்ஸ் அக்கா. அக்கா, அன்னைக்கு மாமா உங்க லவ் ஸ்டோரி சொன்னாரு. சூப்பர் தெரியுமா? அவ்வளவு பெரிய லவ் ஸ்டோரி கிடையாது, ஆனா டெய்லி என் பின்னாடி சுத்துவான். வெளியில உன் மாமா பத்தி விசாரிச்சேன், ரொம்ப நல்லவன்னு தெரிஞ்சிச்சு. இந்த காலத்துல நம்ம கேர்ள்ஸுக்கு தேவைப்படுறது நல்ல கேரக்டர் உள்ள பையன் தானே.
ம் அதுக்கு தான் அவனை லவ் பண்ணேன். ஆமாக்கா, மாமா ரொம்ப நல்லவர். மாமா உங்களுக்கு கிடைச்சது உங்க அதிர்ஷ்டம். நானும் மாமா கிடைச்சது அதிர்ஷ்டம்தான். ஆனாலும் சாகர் ரொம்ப நல்லவன். நான் எவ்வளோ திட்டினாலும் அடிச்சாலும் லவ்வோட பொறுத்து போவானே தவிர என் மேல ஒரு வாட்டி கூட கை வச்சதில்ல தெரியுமா? வெளியில லிவின்ல இருக்கும்போது கிஸ்ஸு ஹக்கு அது இதுன்னு ஃபோர்ஸ் பண்ற பாய்ஸ் இருக்கிற இந்த காலத்துல என்ன ட்ரூவா ஜென்யூனா லவ் பண்ற பையன் கிடைச்சது லக்கி தான். இல்ல நான் லக்கி கேர்ள் தானே? ஆமாக்கா, நீங்க லக்கி தான். நான் தான் அன்லக்கி. எனக்கு சான்ஸ் இருந்தும் தெரியாம தவற விட்டுட்டேன். என்ன சொல்ற? ஒன்றும் இல்லக்கா. ஐயோ, என்னாச்சு இப்போ? எல்லா பார் ஞாபகம் வந்துருச்சு. வா. ஒன்னும் இல்ல எல்லாம் சரியாயிடும். ஏ நாகராஜ், என்ன விடாட்டு கிளைண்ட் ஃபைல் சென்ட் ஆஃபீஸ் ஒர்க்கை பற்றி கேட்கல நாகராஜ். நான் கொடுத்த சாக்குக்கு என்ன சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு? அப்செட் ஆகிட்டா சேசி. அன்னைக்கு நீங்கள் ரொம்ப கோவமாக பேசிட்டீங்க, திட்டமும் செஞ்சிட்டீங்க. பின்ன என்ன பண்ண சொல்கிற? மேனேஜரும் கூட பார்க்காம லவரை கூட்டு வந்து பில்டப் பண்ணா இன்னும் முடியல. இன்னுமே தான் மெயின் பிக்சர் பாரு. இந்த விஷயத்த அப்படியே விட்டுறலாம் சேசி. அப்படியே உண்ணமா சான்ஸே இல்லை. போய் வேலையை பாரு. ஹாய் நாகராஜ். ஹே பாகி, அன்னைக்கு சாகர்ஜி முறை பொண்ணு வந்திருக்கா சொன்னேல்ல, அவ உன் வீட்டில் தான் இருக்காளா? அவ லவ்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னான். ஸோ சாகர் அவ மாமா பொண்ணுன்னு வீட்டில் இருக்க சொல்லிட்டான். சாகர் கிதர் ஹே? வீட்டில் தான். முறை பொண்ணு வீட்டில் தான் இருக்கா. அச்சா டீக் ஹே. முன்ன ஒரு மலையாள மூவி பார்த்தேன். அதுல கூட அவங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. அது ஹீரோயினோட பெஹன். அவளுக்கு கூட ஏதோ ஒரு லவ் ப்ராப்ளம் இருந்துச்சு. एक दिन ஹீரோயின் ஆபீஸ்க்கு போயிட்டா. ஹீரோயினோட சிஸ்டர் ஹீரோ வீட்ல தனியா இருந்தாங்க. அந்த பொண்ணு அலறத பார்த்து ஹீரோ அழாதேன்னு சொன்னான். அந்த பொண்ணு அழுது அழுது हीरो की हक कर लेती. बाकी उनको सागर को நடுவுல எதுவும் நடக்கலையே? நடக்கலையே. ठीक है. அந்த மூவில கூட ஹீரோக்கு ஹீரோயினுக்கு நடுவுல எதுவும் நடக்கல. அப்போ சடனா அந்த பொண்ணு ஹக் பண்ண உடனே ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபீலிங் நல்லா இருந்துச்சுன்னு அவன் கூட அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டான். அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? டிக்கடிக்கு டும் டும் டிக்கடிக்கு டும் டும். போதும். ஆமா, ஏன்டையே சொல்றதெல்லாம்? சாகர் அவன் முறை பொண்ணு ஒரே இடத்துல இருக்காங்க. வீட்லே கோய் பீ நஹியே. ஆ மூவி லாகேனே. ஏ சாகர் அந்த மூவி ஹீரோ மாதிரிலாம் இல்ல. ரொம்ப நல்ல பையன், ஸ்ரீ ராமச்சந்திர மாதிரி. சரி சரி, ஓகே. अच्छा ठीक है. Your call has been forwarded to voice. Your call has been forwarded to voicemail. The person. The
The number you are trying to call is currently not reachable. హలో అది చెప్పమ్మా. అన్న సాగర్ இருக்கானா ఫోన్ பண்ணா எடுக்க மாட்டான். సాగర్ గడా నా కాల్ కూడా లిఫ్ట్ చేయట్లేదమ్మా. ఇంతకీ పక్కన నా బ్యాగ్ ముందా? హే நீ வேற ஏண்டா வெறுப்பேத்திக்கிட்டு. Your call has been forwarded to voicemail. The person Your call has been forwarded to voicemail. The person you பாக்கி உன்கிட்ட ஒரு பர்சனல் ஹே மேட்டர் பேசணும். அப்புறம் பேசலாம் நாகராஜ். மதுரவாயல் Your call has been forwarded to voicemail. The person you're trying The number you are trying to call is currently not reachable. Your call has been forwarded to voicemail. எடுத்து சொல்லடா சாகர். Your call has been forwarded to voicemail. The person you're trying to reach is not available. At the tone, please record your message. When you have finished recording, you may hang up. கதவை திறடா. சாகர் சாகர் சாகர். மோனிகா மோனிகா. என்ன இது? மோனிகா அவ ரூம்ல இல்ல, சாகரும் இல்ல. ஒருவேளை ஏ ரூம்ல இருக்காங்களா? ஹே சாகர், சனினே வெளியில வாடா. குக்க பக்க வெளில வாடா. நீ மட்டும் இப்ப வெளில வரல உங்கட கொடுக்கா. இப்ப நீ செத்தடா சாகர். வெளில வாடா. டேய் என்னடா பண்றீங்க ரூம்ல? ஒருவேளை பேகம் சொன்ன கதை உண்மையாடுமோ? அப்படி மட்டும் நடந்தது மவனே ரத்தம் கொட்ட கொட்ட அடிப்பேன். சாகர் 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 தொறடா. சாகர் டேய் சாகர். டேய் சாகர் தொறடா. சாகர் என்னாச்சு பாக்கியம்? என்னாச்சுக்கா? என்னாச்சு? உன்னை பிக்கப் பண்றதுக்கு தான் ஃப்ரெஷ் ஆயிட்டு இருந்தேன். என்னாச்சு? ஒண்ணுமில்ல, அது ஆபீஸ்ல ஒர்க் எதுவும் இல்ல, அத சீக்கிரம் வந்துட்டேன். ஆமா மோனிகா, நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த? நான் கிச்சன் பக்கத்துல இருந்த பால்கனில சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தேன்க்கா. நீ சாங் கேளு, நீ பேண்ட் போடு. அப்படி நிக்கதா? பிசின் நீ எடுத்துக்கடா. டே மாமா, அன்னைக்கு லெட்டர் கிடைச்சதா? இல்லடா. நீ எதுக்கும் கவலைப்படாத. மறுபடியும் உன் பிளட்ல போய் லெட்டர் எழுதிட்டு வா. நான் சேர்த்து வைக்கிறேன் உங்க ரெண்டு பேரையும். மறுபடியும் பிளட்டா? முதல்ல பிளட் எடுத்ததுக்கே என் பாடியில் எனர்ஜி போயிடுச்சு. மறுபடியும் பிளட்ல எழுதுனா அதை கொடுக்க நான் உயிரோட இருக்க மாட்டேன்டா. அதுவும் கரெக்டு தான். அடே, ஒரு கிரேட் ஐடியா வந்துருச்சா? என்னது? அது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு. பேகம் உனக்கு தான்டா. பில்டப்லாம் நல்லா தான் இருக்கு, சீக்கிரம் சொல்லிடு. சொல்கிறேன் மச்சான், சொல்கிறேன். உன் ஹார்ட் பக்கத்தில் ஆயிஷா பேகம்னு டேட்டு போட்டுக்க மச்சான். அவன் ஓகே சொல்லலன்னா அதே டேட்டு லைஃப் லாங் இருக்குமே. ஐடியா கொடுக்குறேன். அதுவும் கரெக்டு தான். அப்போது உன் ஹார்ட் பக்கத்தில் க்ரீன் ஸ்கெட்சில் ஆயிஷா பேகம்னு எழுதுன, நீ தனியாக சிங்கிளாக போய் அந்த அம்மாயி கிட்ட டேட்டுவை காட்டு, அவளே லெவலில் வந்துடுவான். அந்த பொண்ணு எனக்கு ஓகே சொல்லி அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்புறம் குழந்தை பிறந்தா சாகர் அப்துல்லா உன் பேரே வச்சிடற மச்சான். ஓகே மச்சான், இதுக்கு மேலே வந்து தரமே. ஜீவன், எதுக்கும் என்ன தனியா வர சொன்னே?
इधर कोई भी नहीं है. அது மனசில் இருக்கிறத காமிக்கணும்னா தனியாக இருக்கிறது தானே பெட்ரு. मैं नहीं समझी. எல்லாம் புரியும், நான் சொல்கிறேன்ல. கொஞ்ச நேரம் கண்ணு மூடு பேகம். क्या? அரே பந்து கரோ யார். हे क्या करे हो? இதுக்கு ஷர்ட் ஓபன் பண்றீ நீ. உனக்கு ஒன்ன காமிக்கத்தான். क्या है? जीवन सब लोग இருக்கும்போது காமி. अभी नको. मुझे मेरे घर को ड्रॉप कर दो. ஏம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணம்மா. हेल्प हेल्प हेल्प. யாராச்சும் ஏய், காப்பாத்துங்க. எதுக்கு ஓடுற? டாட்டு தானே காமிக்க வந்தேன். ஏதோ தப்பா நினைச்சிட்டா போலயே. இந்த சான்ஸும் வேஸ்டா போச்சு. உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறேன், நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்கியா? அடே என் மாமா வயசு கேட்குறா, ஏதோ பிரச்சனை போல. என்ன மனுஷடி நீ? எவ்வளவு பாசம் காட்டி வளர்த்த, அதுக்கு கைமாறு இதுதானா? உன்னை அடிக்க கூடாது, மாமா, மாமா, கொல்லணும். ஒரு நிமிஷம் மாமா. விட்றா, இவளை அடிக்க மாமா. கூடாதுடா, கொல்லணும். ஒரு காலி காலிதா. மாமா ஒரு நிமிஷம் இப்படி வாமாமா. இவளால ஊர்ல என் மானமே போச்சுடா. மாமா ஒரு நிமிஷம் உட்காந்து பேசலாம் வாங்க. உட்காந்து ஏய், பேசலாம். அவளை சும்மா விடக்கூடாது. மாமா விட்றா உட்காந்து என்ன? பேசலாம்னு சொல்றேன்ல மாமா. அவ்வளவு திமிரா உனக்கு? வாங்க மாமா. அட வாங்க மாமான்னு சொல்றல. உட்காந்து பேசலாம் மாமா, எல்லாம் சரியா போயிடும். உட்காரு உட்காரு, உட்காந்து பேசலாம் வாங்க. உட்காரு. டேய் தண்ணி எடுத்துட்டு வா. உட்காரு. தண்ணி குடிங்க. பார்த்துக்கோ. இவளால ஊர்ல மானமே போயிடுச்சுடா மாப்பிள்ள. ஒரு தலைவரா நிறைய பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இவளால எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க மாப்பிள்ள. வெளி பிரச்சனையை விடு, முதல்ல வீட்டு பிரச்சனை பாருன்னு எல்லாரும் சொல்றாங்க மாப்பிள்ள. எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க மாப்பிள்ள. இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவள மாமா மாமா விடு மாமா, பார்த்துக்கலாம். உட்காரு. எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டேன்டா உங்க ரெண்டு பேரையும். என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தேனடா. என்னடா குறை வச்ச இவளுக்கு? ச்சே, 20 வயசுல கல்யாணம் கேக்குதாடா இவளுக்கு? ஊரு மொத்தமும் இவ ஓடி போனதாண்டா பேசுறாங்க. இனி இவளை யாரா கட்டிக்குவா? ஊர்ல இவ பேர் கெட்டு போச்சுடா மாப்பிள்ள. இனி இவளை கட்டிக்க யாரா வருவா? இப்படிப்பட்ட இவளை நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா.